என்னோட பேர் முத்துப்பாண்டி ராஜா. நான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் சங்கரலிங்கபுரம்னு ஒரு ஊர்ல இருந்து வரேன். இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாந்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 கேஜில் வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இந்த கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கரலிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து எனக்கு இப்போ 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் நடக்கு. அதுக்கான தகுதி சுற்று வந்து இப்போ அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும். இப்போ நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம். அவங்க வந்து எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நாங்கள் மெடல் பண்ணதுக்காக என்கரேஜ் பண்ணி எங்களை வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் வந்து ஆகஸ்ட் வந்து 5th வந்து பார்த்தோம். பார்த்தப்போ எனக்கான ஊக்கத்தொகை கொடுத்து என்கரேஜ் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாங்க. அவங்க கூட வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, மெம்பர் செக்ரட்டரி எல்லாருமே கூட இருந்தாங்க. எல்லாருமே வந்து இன்னுமே இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லாத்துக்கும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆகஸ்ட் 9th வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் நரேந்திர மோடி சாரை வந்து நேரில் பார்த்தோம். அவங்க பிஎம் ஹவுஸுக்கு வந்து எல்லாரும் மெடல் பண்ணவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்வைட் பண்ணி எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. நிறைய அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு, என்ன மாதிரி வந்து அடுத்து நீங்கள் வந்து கேமில் வந்து எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மெடல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரிலாம் மாறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். மெயினாக நான் சொல்ல, நம்ம கோயில்பட்டியில் வந்து இதாக இருக்குது, கபடியும் இருக்குது. வெயிட் லிஃப்டிங்கில் வந்து நிறைய பேர் விளாண்டு வந்து வேலை வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா அவார்டு, ஒலிம்பியன் எல்லாமே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இந்த ஊரில் இன்னுமே கிடைக்கல. அதுவுமே மெயினாக சங்கரலிங்கபுரத்தில் வந்து எங்களுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எந்த ஒரு ஜிம்மும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிம்மு, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தா இன்னுமே இங்கேருந்து நிறைய பிளேயர் வந்து வருவாங்க. பசங்களும் வந்து எந்த ஒரு தவறான கெட்ட பழக்கத்துக்கும் போகாமல் இருக்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதை வந்து கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இன்னுமே வந்து பப்ளிக் வந்து ரொம்பவே நல்லாவா இருக்கும். தமிழகத்துல கிராமங்களை வந்து நிறைய திறமையான இளைஞர்கள் அது அதான் முன்னுரிமை எடுத்து கோரிக்கை வைக்க கோரிக்கை. நான் அது ஆக்சுவலாக வந்து எஸ்டிஐடி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஸ்டார் அகாடமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம்லையும் வெயிட் லிஃப்டிங்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய கேம்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்க கிராஸ் ரூட் லெவலில் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து எந்த கேம்ல வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ண முடியுங்கிறத கவர்மெண்ட் இன்னுமே வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும்.